முதலமைச்சர் விஜயை கிளி 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 என்று தன்னுடைய கேள்விகளால் கிழித்தெறிந்த மாணவிகள், சுற்றி வளைத்த காவல்துறை, அடுக்கடுக்காய் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் கதறி அழும் அமைச்சர் பர்வேஷ். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதைத்தான் நாம் இன்னைக்கு வீடியோ ஆதாரங்களோடு இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்டுக்கொண்டு, தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு இன்னொரு உத்தரப்பிரதேசமாக, தமிழ்நாடு இன்னொரு டெல்லியாக மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி கடந்த 2 நாட்களாக எழுகிறது. காரணம், இந்த விஜய் அரசு, தாவேக அரசு, அதனுடைய காவல்துறை மாணவ கண்மணிகளை, மாணவ மாணவியர்களை நடத்தக்கூடிய விதம் மிக 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 கேவலமா இருக்கு. அதுல ஒரு மாணவி விஜய் அவர்களை, முதலமைச்சரை நோக்கி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள், ஒரு மாணவி இல்ல, களத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவ மாணவிகளும் அப்படித்தான் கேள்வி எழுப்புகிறார்கள். அதுல ஒரு மாணவி கிளிகளும் கிழிச்சிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணுது, உடனே இந்த மாணவ மாணவிகளை சுற்றி வளைத்து வலுக்கட்டாயமாக சர்வதேச பயங்கரவாதிகளைப் போல, சர்வதேச தீவிரவாதிகளைப் போல அந்த மாணவ மாணவிகளை கைது செய்கிறார். போராட்ட களத்தில் கைது செய்வது மட்டுமல்ல, கல்லூரி வளாகங்களுக்குள் சென்று, பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் சென்று கைது செய்கிறது தாவேக அரசு என்று ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள். இந்த அரசு பாஜகவிற்கும் RSSற்கும் வேலை செய்யக்கூடிய அரசு என்பதை மீண்டும் 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 நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. கொஞ்ச நெஞ்ச அட்டூழியம் இல்லை இந்த 2 நாள்ல நடக்கிற அட்டூழியம். சரியா? நான் 3 வீடியோ வச்சிருக்கிறேன். இந்த அரசு எப்படி நடக்கிறது, அமைச்சர் எதற்காக கதறி அழுதார், அமைச்சர் பர்வேஸ் ஏன் கதறி அழுதார், தமிழ்நாட்டில் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, இதை பற்றி 3 வீடியோ இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ தொகுப்பு இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா, நான் அதன் பிறகு காட்ட போகிற 2 வீடியோக்களும் எவ்வளவு அர்த்தபூர்வமானவை, ஆழமானவை, இந்த என்னுடைய கோபத்துல எவ்வளவு நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாணவ மாணவிகளுடைய நிலைமை என்னவா இருக்குது, காவல்துறை அவர்களை எப்படி நடத்துகிறது என்பதை பற்றிய ஒரு குறும்படம் ஒண்ணு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க அதை பாருங்க. இந்த இளைஞர்கள், இந்த ஜென்சிக்களும் சேர்ந்துதான், இந்த இளைஞர்கள்லாம் போராட்ட களத்தில் இருக்கிற இளைஞர்களை சொல்ல, இந்த ஜென்சி தலைமுறை தான் விஜய்க்கு அதிகமாக வாக்களித்தார்கள். ஆனால் அதே ஜென்சி தலைமுறை இன்றைக்கு விஜய்க்கு எதிராக களமிறங்கி இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக அறச்சீற்றத்தோடு போராட தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், விஜய் அவர்களே, உங்களுடைய நடிப்பு திறமையை வைத்து, உங்களுடைய திரை கவர்ச்சியை வைத்து நீண்ட நாட்கள் இளைஞருக்கு உங்கள் வசம் வைத்துக் கொள்ள முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று. முதல்ல நீங்க இந்த வீடியோவை பாருங்க, அப்புறம் நான் பேசுறேன். தமிழ்நாடு இப்ப கூட வாயை திறக்கலனா இனி எப்பதான் வாயை திறப்பாங்க பாருங்க. மாணவர்கள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க இந்த போலீசார்கள். மோசமான ஒரு அணுகுமுறையா இருக்கு. மாணவர்கள் கூட பார்க்காம, இளைஞர்கள் கூட பார்க்காம எப்படி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க பாருங்க சார். இது வரைக்கும் விஜய் அரசு இதை பத்தி எதுவும் பேசல சார். தகாத வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி பேசினாலே நாங்க அரசு செய்யப்படுவோம். இந்த மாதிரி பண்ணுவோம்னா என்ன மாதிரினே தெரியல சார். பேட்ச் போட வந்து லான்ச் பண்றாங்க சார். ரவுடியா போலீஸ்காரங்க அவனுங்க. இந்த வீடியோ பாத்துட்டீங்களா? இது ஒரு தொகுப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மாணவர்களினுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தை காவல்துறை எப்படி அணுகியது அப்படின்னு. ஒரு மாணவனை ஏதோ சர்வதேச பயங்கரவாதியை போல கைது செய்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரி. ஒரு தங்கை, ஒரு மாணவி அங்க போய் துணிச்சலோடு, தீரத்தோடு நின்று தன்னுடைய சக தோழனுக்காக, சகோதரனுக்காக அங்கே நின்று சண்டை செய்த அந்த சகோதரிக்கு உள்ளபடி என்னுடைய சல்யூட். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சகோதரி அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாணவனை கைது செய்யறதுக்கு காவல்துறை போயிட்ட போதெல்லாம் அந்த சகோதரி கேடயம் போல முன்னாடி நின்று சண்டை போடுவாங்க. அந்த தங்கை, என்ன சார் நினைச்சிட்டீங்க, யார் ஸ்டூடெண்ட் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு கேட்ட அந்த கேள்வி, அதை தாண்டியும் அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போகுது காவல்துறை. இவங்கெல்லாம் யாரு? பக்கத்து நாட்டு பயங்கரவாதிகளா, சர்வதேச தீவிரவாதிகளா? இல்ல, நீட்டு எதிர்ப்புக்காக போராடக்கூடிய, படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்கள். ஒரு மாணவி பேருந்துல வலுக்கட்டாயமாக ஏற்றப்படுகிறார். அந்த மாணவி சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, என்ன சொன்னாங்க? காவல்துறை எவ்வளவு மோசமா நடக்குது, பெண்கள் என்றும் பாராமல், பெண்கள் ஆண்கள் அப்படிலாம் இல்ல, பெண்களையும் இவர்கள் அவ்வளவு அநாகரிகமாக, அவ்வளவு கேவலமாக,
அவ்வளவு என்ன சொல்ற கண்ணிய குறைவாக போராடக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தமிழ்நாடு காவல்துறை நடத்துகிறது என்று அந்த மாணவி இன்றைக்கு பேசிய பேச்சு. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் தான் காவல்துறை இன்றைக்கு விஜய் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனா விஜய் இதற்கு பதில் சொல்ல மாட்டார். ஒரு தங்கை பேருந்தில் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்கை பேசின வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. விஜய் அரசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தகாத வார்த்தைகள் எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆற்றாமை, எவ்வளவு கோபம், எவ்வளவு கொந்தளிப்பு இருந்துச்சுன்னு அப்படி சொல்லுவாங்க. அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவரை பத்தி பேசவே கூடாது, விஜயை விமர்சித்தாலே கைது செய்வீர்களா, நீங்க உங்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா திரு விஜய் அவர்களே என்று அந்த தங்கை கேட்ட கேள்வி ஒவ்வொருவரையும் மனசாட்சியும் உழுக்கக்கூடிய கேள்வி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தம்பி சொல்றாரு, யாரு சார் போலீஸானே தெரியல சார், யாருன்னே தெரியல சார், டெல்லியில தான் போலீஸான்னு தெரியல, ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய ஊழியர்களை குண்டர்களை போல இறக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் அன்யூனிஃபார்ம்ல இறங்கி மாணவர்களை தாக்குகிறார்கள் என்று திரு திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஆனா இங்க தமிழ்நாட்டிலும் அது போல நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை இந்த மாணவ கண்மணிகள் எழுப்புகிறார்கள். அன்யூனிஃபார்ம்லயா அல்லது யூனிஃபார்ம்லயோ பேஜ் இல்லாமலோ அடிக்கக்கூடிய ஒரு போக்கு தமிழ்நாட்டிலும் வந்திருக்கிறதா என்று களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுப்பிய கேள்வி. நான் சொல்லல, களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுப்பிய கேள்வி. அப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு, ஒரு பக்கம் போராட்டம், இவ்வளவு பெரிய பிரச்சனை, இதெல்லாம் நடக்குது. ஆனா தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு போலீஸ் போராடக்கூடிய மாணவர்களை இப்படி குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய காவல்துறை. இன்னொரு புறம் இன்றைக்கு ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி இருக்கு. தியேட்டர் வாசல்ல ஒரு கூட்டம், ஒரு இளைஞர் பட்டாளம் ஆட்டம் போட்டு கூத்தும் கும்மாளமுமாக இருக்கிறார்கள். அந்த கூத்தும் கும்மாளமுமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. எவ்வளவு பெரிய அவலம். ஏன் அப்படி? ஏன்னா முதலமைச்சரே ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்கிறார். விஜய் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜனநாயகனை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்ம புஷி என்ன சொல்றாரு? இத திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறதா? டெல்டா வறண்டு கிடைக்கிறது. மேட்டூரிலிருந்து இன்னும் தண்ணீர் திறக்கவில்லை. ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னும் திறக்கவில்லை. மக்கள் மின் தடையால், மின் வெட்டால், பல மணி நேர மின் வெட்டால் மக்கள் இருளில் மூழ்கி கிடைக்கிறார்கள். 900 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் வந்தவங்களுக்கு எல்லாம் பில்லு 8000, 5000, 10000, 20000, 30000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்குது பில்லு, கரண்ட் பில்லு, சாதாரண ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு. இப்படி ஒரு அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜனநாயகன் திரைப்படத்தை பொங்கல் தீபாவளியை கொண்டாடுற மாதிரி கொண்டாட கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? இதை விட கொடுமை என்ன தெரியுமா சார்? இதை பத்தி யாருமே பேசலையா சார்? அமைச்சர்கள் எல்லாம் பேசத்தானே சார் செய்றாங்க. நீங்க தாவேக்கா என்பதாலே நீங்க வெறுப்புல பேசுறீங்க சார். அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க சார், நீங்க அதை பார்க்கல சார் அப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன கோவப்படக்கூடும். அது உண்மைதான். நான் எல்லாரையும் அப்படி ஒட்டுமொத்தமா சொல்ல விரும்பல. இப்ப அமைச்சர் நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் இது குறித்து பேசியிருக்கிறார். இந்த போராட்டம் குறித்து பேசுகின்ற பொழுது அவர் இதை பேசியிருக்கிறார். அதை நம்ம பேசுனதை பேசலன்னு சொல்லல. விஜய் ஏன் பேசலன்னு தான் கேட்கிறோம். அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. நீங்க உள்ளபடி நான் பார்த்திபன் அவர்களை பாராட்டுறேன். பார்த்திபன் இந்த கேள்விக்கு பதில் சொன்னதா இப்ப ஒரு பதிவு பார்த்தேன், சோசியல் மீடியால ஒரு பதிவு பார்த்தேன். பார்த்திபன் அவர்கள், போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபன் அவர்கள், எந்த பார்த்திபன் உங்களுக்கு தெரியும்? அந்த ரிசர்வ் பண்ணவங்களை எல்லாம் வண்டியை விட்டு கீழே இறக்கி விட்டு அன்ரிசர்வ் பண்ணவங்களை எல்லாம் ஏற்றி விட்டு அனுப்புனார்ல, அதே ஐன்ஸ்டீன் தான். அந்த ஐன்ஸ்டீன் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அதை கொஞ்சம் பாருங்க தம்பி, அதை போட்டு விடுங்க, அந்த பதில போட்டு விடுங்க. தீபாவளி மாதிரி பாக்குற, ஒரு பொங்கல், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு பண்டிகை மாதிரி பாக்குறோம். அப்படிதான் அதை பாக்குறோம். தம்பி இல்ல தம்பி, இது இருக்காத. இது தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி கொண்டாடணும்லாம் சொல்றாரு. இது போராட்டத்தை பத்தி கேட்டாங்களே ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. டெல்லியில நடக்கிற போராட்டத்தை பத்தி கேட்ட கேள்வி இது இப்ப நீங்க போட்டது கரெக்ட். இதுவும் அவர் தான் சொன்னாரு. இது ஜனநாயகன் திரைப்படம் வெளியா இருக்குது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி கொண்டாடணும்னு சொன்னாரு. அதை நீங்க மாத்தி போட்டீங்க. நான் சொன்னது மாணவர்களுடைய போராட்டம் நடக்குது இல்ல, அதை பத்தி கேட்டிருப்பாங்க. இருக்கா, வச்சிருக்கீங்களா? ஐயா இங்க இருக்கத பாருங்க, அது அவரு பாத்துக்கிறாருங்க. இங்க வந்திருக்கேன் சங்ககிரிங்க, 1000 பிரச்சனை இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலன்னு இருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்து. இதான் பாத்துட்டீங்களா? ஐயா என்ன சொல்றாரு போக்குவரத்துறை அமைச்சர்? என்ன சொல்றாரு? சார் டெல்லியில் நடைபெறும் மாணவர் போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? செய்தியாளர்கள் கேள்வி. ஆனா இங்கேயே 1000 பிரச்சனை இருக்குண்ணா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுக்கு எதுக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் பேச விட்டுருங்க. ஆமா, டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டத்தை பற்றி பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டம்
பாஜகவிற்கு எதிரானது, மோடிக்கு எதிரானது, பாசிசத்திற்கு எதிரானது இல்லையா? அப்போ மோடிக்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக ஒரு போராட்டம் என்றால் விஜயும் சரி, அவர் கட்சியினரும் சரி, அவர் ஸ்டைல சொல்லட்டுமா, விஜய் ஸ்டைல அப்படி வாயே திறக்க மாட்டாங்க. வாய் அப்படி பிளாஸ்டர் போட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுவாங்க. ஃபெவிகால் பார்த்துருக்கீங்களா? 2 யானை ஃபெவிகால்ல வரும் அப்படின்னு. இவங்க கட்சி சின்னமும் அதே மாதிரி 2 யானை அந்த கட்சி கொடியில. அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபெவிகால் அது சிம்பாலிக்கா சொல்லிக்காரு. நீங்க ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும்டா வாய, எவனும் வாய் திறக்கப்படாடா, எதை வேணாலும் கேட்பாங்க பத்திரிகாரங்க, வாயே திறந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்காரு போல இருக்கு. வாயே திறக்கிறது எதுக்கு? இங்கேயே 1000 பிரச்சனை இருக்கு. யார் சொல்றா? அமைச்சரே சொல்றாரு. பார்த்திபன், அமைச்சர் பார்த்திபன் சொல்லுகிறார், இங்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. போக்குவரத்துறை அமைச்சர் சொல்றாரு. ரைட்டு, இங்கே 1000 பிரச்சனை இருக்குல்ல, அப்புறம் என்ன டேஸுக்கு ஜனநாயகனை தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி கொண்டாடணும்? என்ன டேஸுக்கு நான் சொன்னதுல நீங்க எதுவும் கெட்ட வார்த்தையை நினைக்கூடாது. தயவுசெய்து நான் அப்படி பேச மாட்டேன். கண்ணியக்குறையா உங்களுக்கு தெரியும். என்ன டேஸுக்கு அப்படிங்கிறதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன அர்த்தத்துல சொன்னாரோ அதே அர்த்தத்துல நான் சொல்றேன். என்ன டேஸுக்கு, என்ன டேஸுக்கு? இப்போ இத விருப்பப்பட்டவன் போய் பார்க்க போறான். நீங்க அரசு விடுமுறை மட்டும்தான் அறிவிக்கல, நீங்க அதையும் அறிவிச்சிருவீங்களோன்னு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் பயந்தான். ஜனநாயகன் திரைப்படத்தை முன்னிட்டு அரசு விடுமுறை அப்படின்னு அறிவிச்சாலும் ஆச்சரியம் இல்லை. இப்ப தமிழ்நாடு ஒரு பக்கம் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இன்னொரு தலைமுறை திரையரங்கு வாசலில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அவன் ஏன் தியேட்டர் வாசல ஆடுறான்? ஒரு நம்பிக்கை தான், அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவனுக்கு எம்பி சீட் கிடைச்சாலும் கிடைக்கும். ஜனநாயகன் கடைசி படங்க. இப்ப நீங்க நீட்டுக்காக போராடுறான்ல ஒரு மாணவன், அவனுக்கு பரிசு என்ன? சிறை. காவல்துறை கைது செய்கிறது, வலுக்கட்டாயமாக அவனை எட்டி தள்ளுது. அவன் எதுல போறான்? அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் போராடுகின்ற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. இதுவே ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து விசில் அடிச்சு முடிஞ்சா தியேட்டர் சீட்டை கிழிச்சு ரோட்ல போறவங்க மீது பட்டாசு கிட்டாசை கொளுத்தி போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு வந்தீங்கன்னா விஜய் பாப்பாரு. வெரி குட், யூ ஆர் ரைட் சாய்ஸ். நீங்க வாங்க, நீங்க இவரை அடுத்தது டெல்லி சிறப்பு பிரதிநிதி போட்டீங்களா சார்? அந்த பட தயாரிப்பாளரை போட்டோம். இவர் நல்லா கட் அவுட்டுக்குலாம் பால் ஊத்தி நல்லா ஆடுறாரு, இவர் ஏதாவது பண்ணி விடுங்க. எம்எல்ஏ அமைச்சர் இல்லையா? இப்ப முடியாதுயா, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த இடைத்தேர்தலை ஏதாவது இவரை பயன்படுத்துங்க, வாய்ப்பு இருந்தா செய்வோம் ஐயா. அப்படி இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலை இவரை மேயர் ஆக்கி விட்டுருங்க, இல்லைன்னா எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடும். அவன் அந்த நம்பிக்கையில தான் போய் தேட்டர்ல இப்ப வாசல் ஆடுறான். ஏன்னா தேட்டர் வாசலில் யாரெல்லாம் ஆட்டம் போட்டார்களோ, யாரெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விட்டாங்களோ, அதுல கொஞ்சம் பேர் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் ஆயிட்டாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு எப்படி இருக்கிறது. ரைட்டு, இது ஒரு புறம். இப்ப இதெல்லாம் இவ்வளவு கூத்து நடக்குது சார். போராடக்கூடியவர்கள் தானே சார் காவல்துறை கைது செய்து அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்க. நேற்று 3 தங்கைகள், அவங்கள சுத்தி அவ்வளவு போலீஸ், ஏகப்பட்ட போலீஸ் அவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. அந்த தங்கைகள் அதை எதிர்கொண்ட விதம் இருக்குது இல்ல, உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஒரு பெரிய சல்யூட்மா, பெரிய சல்யூட். அந்த தங்கைகள் அதை எதிர்கொண்ட விதம் வேற லெவல். நீங்க அந்த வீடியோ தயவு செய்து நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அமைச்சர் பர்வேஸ் கண்ணீர் விட்டு கதறிய காட்சி இருக்குது, அது சிறப்பு காட்சி. ஆமா, அது ஏங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்ப நீங்க சுற்றி வளைத்த காவல்துறையிடம் அறச்சீற்றத்தோடு எதிர்கேள்வி எழுப்பிய அந்த தங்கைகளை நீங்க இப்ப பாருங்க. பாத்துட்டீங்களா என்ன கேக்குறாங்க? ஏன் சார் இங்க நிக்க கூடாதா? எப்படி சாலை ஓரத்தில் நிக்கிற பெண்கள், தங்கைகள், மாணவிகள், அவங்க கிட்ட போய் போலீஸ் இங்க நிக்க கூடாது. ஏன் நிக்க கூடாது? என்ன 144 போட்டிருக்கீங்களா? ஏன் அதுல அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொன்ன உடனே எது அன்லாஃபுல்? இந்த சட்டத்துக்கு அப்புறமா என்ன கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க ஜூஸ் குடிக்க கூட வந்தோம் சார், ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இல்ல இங்க நிக்க கூடாது. நீங்க இவ்வளவு போலீஸ் நிக்கிறீங்களே, நீங்க மட்டும் நிக்கலாமா? இப்ப நீங்க நிக்கிறீங்க, ஏன் இவ்வளவு போலீஸ் நிக்குதுங்கிறத வேடிக்கை பாக்குறோம் நாங்க. என்ன அந்த தங்கை சொன்ன பதில் உண்மையிலே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நாங்க வேடிக்கை பார்க்க நிக்கிறோம், உடனே அவர் காவல்துறை அதே இருக்கு, வேடிக்கை பார்க்க எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது, வேடிக்கை பார்க்கற மாதிரியா இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே இந்த தங்கை கேட்கிறாங்க, எங்களை பார்த்தா என்ன அக்யூஸ்ட் மாதிரியா தெரியுது? சிறப்பான கேள்வி, தரமான சம்பவம் வாங்கல்ல, அந்த சம்பவத்தை பண்ணி விட்டாங்க நேற்று. இவ்வளவு தீர்க்கத்தோடு, இவ்வளவு மூர்க்கத்தோடு, இவ்வளவு சீற்றத்தோடு இந்த மாணவ மாணவிகள் ஏன் சண்டை செய்ய வேண்டும்? அவங்க எம்எல்ஏ பதவி கேட்கிறாங்களா?
எம்பி பதவி கேட்டாங்களா, அமைச்சர் பதவி கேட்டாங்களா? இல்லையே. ஏன்? எதுக்கு? நீட் என்னும் கொடூரம், அந்த கொடுமை இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம். நீட் என்னும் கொடுமை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம். இவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினார் அப்படிங்கிற செய்தி. மனசாட்சி உள்ள ஒருத்தராக இந்த அரசுல அமைச்சராக இருக்கிறார் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அகமகிழ்ந்த. ஒரு 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 யோசிச்சு பாருங்க, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு தங்கைகள், இவ்வளவு பேர் போராடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இந்த நீட்டினால இவ்வளவு கொடுமையா, இத்தனை மாணவிகள் இப்படி போராடுறாங்களே, இப்படி வேறு இவ்வளவு பேரை கைது பண்ணுது இந்த காவல்துறை அப்படின்னு சொல்லி பர்வேஸுக்கு, அமைச்சர் பர்வேஸுக்கு மனசு கேட்காம அவர் அழுது இருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, நீங்க அந்த செய்தியை போடுங்க, அந்த ஒரு அமைச்சர் அழுத செய்தி இருக்குல்ல, அதை போடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம், என்ன தம்பி, என்ன கீழே போட்டிருக்கு? ஜனநாயகன் படம் பார்த்து அழுதாரா? செய்ய தம்பி, அப்ப அவரு போராட்டத்துக்கு அழுதியா? நான் போராட்டத்தை பார்த்து அழுதுறான்னு நினைச்சேன். ஜனநாயகன் படத்தை பார்த்து எழுதிருக்கிறாரா? ஆனா நீங்க அதுலயும் ஒரு தைரியம் இருக்கு, மனசு பாராட்டம். யோசிச்சு பாருங்க, இந்த படத்தை வந்து பார்க்க வந்திருக்கனே, ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டு அழுதுருக்காரு. அவங்களுக்கு தலைவா, நீ ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தேங்கிறதுக்காக இந்த படத்தை எல்லாம் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கேன்னு நினைச்சு அழுதுருப்பாரு ஒருவேளை. தெரியலையே ஏன் அழுதாரு, எதுக்கு அழுதுருப்பாரு? படம் அவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு, என்னன்னு தெரியல, ஏன் அழுதாருன்னு தெரியல. அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஒண்ணு, இப்ப அவர் நல்லா ஏங்கி அழுதிருக்காரு, அவருக்கு விஜய் கூடுதல் பொறுப்பு ஏதாவது கொடுப்பாரு பாருங்க. நல்லா கூறாண்டாங்க அப்படின்னு ஒரு படத்தை சொல்லுவாங்களே, அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு அவரை யாரெல்லாம் போற்றி புகழ்ந்து பாட்டு பாடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் பதவிதான். இப்ப யோசிச்சு பாரு, இவன் என்ன நம்ம படத்தை பார்த்து இப்படி ஏங்கி அழுறான், இவருக்கு கூட 2 இலாக்கா கொடுங்க அப்படின்னு கொடுத்தாலும் கொடுப்பாரு, வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ஆனா இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க, பச்சிலம் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் என்று வயது வேறுபாடு இல்லாமல் கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி மரணம் அடைந்து போகிறார்கள். 1, 2 அல்ல, 41 பேர். இந்த சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பில் மகேஷ் வந்து கல்வி அமைச்சர் போய் பாக்குறாரு, அதுல வந்து சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்குது, கதறி அழுறாரு. ஐயோ படிச்சு சொன்னமேடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, இப்படி காருக்குள்ள போய் விழாதீங்க, இப்படி வேன்ல போய் விழாதீங்க, இவ்வளவு கூட்டம் சேராதீங்கன்னு சொன்னோமேடா என்று இறந்து கிடக்கும் அந்த உயிரற்ற அந்த குழந்தைகளின் உடலை பார்த்து கல் நெஞ்ச காரணம் கலங்கிடுவான். அன்பில் மகேஷ் இறக்க குணம் கொண்டவர் அழுதாரு. அத கெக்கே பிக்கேன்னு சிரிச்சு வச்சது ஒரு கூட்டம், அல்றாரு அப்படின்னு. அத வந்து நகைச்சுவையா மாத்தி இந்த ஜீவான்னு ஒரு நடிகன், அந்த தம்பி ஹே ஹே அப்படின்னு பெரிய மனசுல சிவாஜி கணேசன் நினைப்ப ஒண்ணுக்கலாம், அவன் வேற சிரிச்சு வச்சிருந்தான். யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்க அப்பா இப்ப தவறினப்ப அந்த கேள்விதான் கேட்டாங்க, இப்ப உங்க அப்பா தவறின போது நீ அழுத ஆயிடலாவா தம்பி, இத மாதிரிதான் அன்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்னு. அன்பின் மகேஷ் அழுத போது எல்லாரும் சிரிக்கிறான், மாணவர்களுடைய சடலங்களை பார்த்து அழுதவரை பார்த்து சிரிக்கிறான். இங்க திரைப்படத்தை பார்த்து ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழுகிறார். சூப்பர் அப்படின்னு கை தட்டுறான். நாடாடா இது, எங்கடா போகுது இந்த நாடு? தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி, எவ்வளவு போராட்டம் நிறைந்த பூமி, போர்க்குணம் கொண்ட பூமிடா தமிழ்நாடு. இப்படி ஆயிப்போச்சு. குடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம், ஈழ போராட்டம், முல்லை பெரியாறு, எத்தனை போராட்டங்கள் இல்லையா? இடஒதுக்கீட்டுக்கு முதல்ல இங்கதான் போராட்டம், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், எல்லா போராட்டமே அப்படி இருக்கிற ஒரு பூமி. அதுல இன்னைக்கு 300 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு போராடி கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறை. ஜனநாயகன் திரைப்படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும்னு போராடி கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறை. இன்னொரு தலைமுறை தங்களுடைய எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நீட் எதிர்ப்பதாக போராடி கொண்டிருக்கிறார். நான் என்னன்னு சொல்றது, ஆக இப்படித்தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமை இவ்வளவு கவலைக்கிடமாக இருக்கிறது. ஹீரோ சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அவரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆயிட்டாரு, கட் அவுட்டுக்கு பால் ஊத்தினவங்க, வால்போஸ்ட் ஊட்டினவங்க எல்லாம் எம்எல்ஏவாகவும் அமைச்சர்களாகவும் ஆயிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? இப்ப நீட்டுக்காக போராடுறாங்க பிள்ளைங்க, ஏதாவது ஒரு இடத்துல பாஜக மோடி, பாஜகவை கண்டிக்கிறேன், மோடி அரசை கண்டிக்கிறேன், விஜய் இதுவரைக்கும் சொல்லல. ஆனா நீங்க எல்லாரும் நம்புறீங்க என்னன்னு, விஜய் வந்து பாஜக எதிர்ப்பாளர். ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தாரு, உண்ணாவிரதம் வந்து அவர் உயிரே போற நிலைமை ஏற்பட்டுச்சு, அவரை காவல்துறை கைது செஞ்சது, அதை கண்டிக்கல.
ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஏன் கண்டிக்கலன்னு எல்லாரும் கேட்ட பிறகு அடுத்த நாள் ஒரு அறிக்கை தான் வருது. அதையும் வெளிப்படையா வீடியோ போட்டு பேசுறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ செய்தியாளர் சந்திப்பதற்கோ தயார் இல்லை. எப்ப மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க தெரியாது. இந்த நீட் போராட்டத்துல போராடக்கூடிய மாணவர்கள் மீது இவ்வளவு அட்ராசிட்டி நடக்குது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பதில் சொல்ல மாட்டேன். ஆனா ஜனநாயகன் படத்தை உட்கார்ந்து பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்து பார்ப்பாங்க, எல்லாம் உட்கார்ந்து அழுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இதை நினைத்து அழணும். நியாயமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே பாதி பேரு. இன்னும் இன்னும் உணராதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் விரைவில் உணர்வார்கள் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிகிறது. இந்த அளவுல நான் இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டே திங்ஸ் தான், 2 திங்ஸ். ஒன்னு, போராடக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ஒருபுறம், அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சல்யூட்டை வச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் திரையரங்கு வாசலில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம். அவர்களை நினைத்தால் எனக்கு பெருத்த கவலையாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும், மாறுமுறை போராடுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.